இன்னைக்கு நம்ம கிரீஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 5 kg மிஷினு, ஆங்கிள் கிரைண்டர், மார்பிள் கட்ரு. இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்கள் மிஷின் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5 kg பிரேக்கருடைய எப்படி கிரீஸ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிரீஸ் டப்பாவை எடுத்தாச்சு. 5 kg மிஷினு மேலே ஹெட்டு மாதிரி இருக்கும். அந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அதில் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இப்போ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க. அந்த சாவியை வச்சு அதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை மூடியை கரெக்டாச்சு. இப்போ இதில் தான் கிரீஸ் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம மிஷினில் கிரீஸ் அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது. இல்லைன்னா மிஷின் ஒழுங்காக பம்ப் ஆகாது. அதனால் நம்ம கிரீஸ் ஒரு அளவுக்கு தான் வைக்கணும். கிரீஸு ரொம்ப ஓவராக வச்சிடக்கூடாது. அது எவ்வளோ வைக்கிறேன்னு இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். நான் கொஞ்சமாக ஒரு அளவு தான் வைக்கிறேன் கிரீஸு. அதே போல் உங்கள் மிஷினில் இந்த மாதிரி கிரீஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5 kg மிஷினில் கிரீஸை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஆங்கிள் கிரைண்டரும் மார்பிள் கட்டரும் எப்படி கிரீஸ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்க்கலாம். நம்ம மிஷின் ரிப்பேர் பார்க்குறது மட்டும் பார்க்கல. நம்ம மிஷின் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மிஷின் வாடகைக்கு இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன மிஷின் வாடகைக்கு இருக்குன்னு. நம்ம மிஷினை வாடகை கொடுத்ததில் முன்னாடி உள்ள ஹெட்டோட ஸ்க்ரூ கரண்ட் இருக்குது. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. அதை நம்ம எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போ லூஸாக இருந்த ஸ்க்ரூவே நம்ம டைட் பண்ணியாச்சு. பேட்டரி மிஷினை வச்சு பாருங்கள். இப்போ ஸ்க்ரூ எல்லாமே டைட்டாக இருக்குது. இந்த மிஷினில், பிரேக்கர் மிஷினில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நம்ம அடுத்து வாடகை கூடலாம். இப்போ நம்ம ஆங்கிள் கிரைண்டர் மிஷினை தான் பார்க்க போகிறோம். ஆங்கிள் கிரைண்டர் மிஷினில் மேலே ஹெட் இருக்குது பார்த்தீங்களா? கிரீஸ் வைக்கிற அந்த மேலே ஹெட்டில் 4 ஸ்க்ரூ வரும். அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம உள்ளே கிரீஸ் வைக்கலாம். ஏன்னா அங்கே தான் த்ரெட்டு அதிகமாக வரும். அதான் ரன் ஆகிற இடம். அந்த இடத்துல இப்போ பாருங்கள், வீட்டில் பார்க்குறீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம கிரீஸ் வைக்கணும். இப்போ மார்பிள் கட்டரில் நம்ம எங்கே ஆயில் வைக்கணும்னா மார்பிள் கட்ரு கூட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா? மார்பிள் கட்ரு ஹெட்டில் அது உள்ளே பார்த்தீங்களா? இப்போ பார்க்குறீங்க, வீட்டில் பார்க்குறீங்க. அது உள்ளே அதை நம்ம கிரீஸ் வைக்கணும். ஏன்னா அங்கே தான் த்ரெட்டு வருது பாருங்கள். அந்த இடத்துல கிரீஸ் அப்ளை பண்ணணும். இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்கள் மிஷின் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன்.